பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட்டீஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து அவருடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு வராங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்முடன் பகிர்ந்து கொண்டு வராங்க. இன்றைய தினத்திலும் கூட நம் மத்தியிலே ஒரு தேவ ஊழியர் மத்தியில் வந்திருக்காங்க. வாங்க அவர்களோடு பேசி அவருடைய அனுபவ சாட்சிகளை கேட்டு நாமும் பயன்பெறலாம். பேசலாம் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கீங்க. என்னுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்கள் பிள்ளைங்க, அவங்கள பற்றி சொல்லலாம். இந்த நாளில் அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா இடங்களிலையும் சொல்லுகிற ஒரு காரியம், எப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் இருக்கிற நேரம் எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். அப்போ இந்த நாட்களில் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சிக்கும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லோருக்கும், என்னை பேட்டி எடுக்கிற உங்களுக்கும் மறுபடியும் ஒரு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய பெயர் பழைய பெயர் கிருஷ்ணன். என்னுடைய மனைவியின் பெயர் கிருஷ்ணகுமாரி. இதை ஊழியங்களுக்காக நான் சபைகளை அழைத்துட்டு போகிற நேரத்தில் இந்த கிருஷ்ணகுமாரின்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அப்போ எனக்கு திருமணமாகி ஷர்மிளா என்கிறதான ஒரு மகளும் கிஷோர் என்கிறதான ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஆனால் நான் கிறிஸ்தவ அனுபவத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்னு சொன்னால், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பையனா, ஒரு மனிதனாக நான் காணப்பட்டேன். என்னோட தகப்பன் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆமாம், ஆண்டவரை அறியாத ஒரு இந்து வணக்கத்திற்குரிய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பக்தி மிகுந்த ஒரு குருசாமியுடைய மகன் நான். என்னுடைய அப்பா தொடர்ந்து ஒரு 48 ஆண்டு காலம் தொடர்ந்து சபரிமலைக்கு போயிருக்கிறார். என்னுடைய சிறு வயதில் 4 வயது 5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். கூட பிறந்தவங்க எனக்கு கூடி பிறந்தது ஒரு தங்கை மட்டும். அந்த தங்கை இன்னும் ரட்சிக்கப்படலை. 4 வயதில் நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் +1 படிக்கும் பொழுது மறுபடியும் ஒருக்கு போயிருக்கிறேன். அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம்னு சொல்கிறது ஒரே ஒரு காரியம். நான் 1978ஆம் ஆண்டு நான் படித்ததான கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில், என்னுடைய சொந்த ஊர் கொட்டாரம், அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிற நேரத்தில் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் என்கிறதான பைபிள் சொசைட்டியிலிருந்து 5ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வேதாகமத்தை இலவசமாக கொடுத்தாங்க. அதாவது கொடுத்தாங்கன்னா வலுக்கட்டாயமாக அல்ல, வேண்டான்னா விட்டுருவாங்க. கொடுப்பாங்க, விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். எனக்கு தேவையில்லைன்னா நீ வாங்குன்னு அப்படி கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நானும் வாங்கிக்கிட்டேன். வாங்கின சில நிமிடத்தில் நான் 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுது வாங்கினோடனே சில நண்பர்களின் இடத்துல ஏ கிருஷ்ணன், அந்த அன்னைக்கு உள்ள பாஷை இன்னைக்கு கொஞ்சம் நாகரிகம் ஆயிடுச்சு. இந்த வேதக்காரனுங்கள்லாம் அவங்க மதத்தை பரப்புறதற்கு இப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் அடித்து கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கக்கூடாது. சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவளை வாங்கி தீ வச்சு கொளுத்திடலாம்டே அப்படின்னு சொன்ன உடனே என்ன யோசிக்கிற கிருஷ்ணன், அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நான் படித்த 10ஆம் வகுப்பில் ஒரு 20 ஆண் பிள்ளைகள் 18 பெண் பிள்ளைகள், அவங்ககிட்ட போய் பைபிளை கேட்டேன். நான் படிக்கிற நாட்களில் ஆசிரியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தேன். டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நேசிப்பாங்க, பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க.
பிள்ளைகளுக்கு எந்த உபத்திரம் வந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அப்போ கிருஷ்ணன், நீ இவ்வளோ நல்ல பையனாக இருந்துக்கிட்டு பைபிளை கொடுத்தணுன்னு கேட்குறியப்பா, அதெல்லாம் பேச வேண்டாம். பைபிளை கொடுத்துட்டீங்கன்னா உருப்படியாக வீட்டுக்கு போயிடுவீங்க, இல்லைன்னா கையை காலை ஒடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன்னு சொன்னோன்னு அவங்கெல்லாம் பைபிளை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல 100 வேதாகமத்தை வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த திங்கட்கிழமை அந்த கொடியேற்றுதுன்னு சொல்லுவாங்க, மாஸ், அந்த அந்த கொடிக்கம்பத்திற்கு கீழ் வைத்து தீ வைத்து கொளுத்திய நபர்களில் முக்கியமான ஆளு நான். மற்ற டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்களா? அவங்க யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அவங்க அங்கே ஒரு சில கிறிஸ்தவங்க, மீதி மெஜாரிட்டி இந்து டீச்சர்ஸ். அதனால் அப்படி செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரல. அதில் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் தந்ததுனால நாங்கள் அந்த காரியத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சுட்டேன். செஞ்சு முடித்ததோடு நான் நிறுத்தலை. நேராக தலைமை ஆசிரியை ஒரு அம்மா இருந்தாங்க, வயதான அம்மா, ரிட்டையர்டு ஆகிற ஸ்டேஜ். அவங்கக்கிட்ட போகிறேன், டீச்சர் நாளைக்கு 1000 திருநீர் பொட்டெல்லாம் நான் கொண்டு வருவேன், அது எல்லா வகுப்புலையும் நீங்கள் விநியோகிக்கணும். அதை வாங்கி வைக்கிறதுக்கு இல்லை, அது நெற்றியில் பூசணும். அப்படி பூசாத பட்சத்தில் எல்லோரும் மண்டையும் அடித்து உடைப்பேன். உடனே அவங்க கேட்டாங்க, தம்பி என் பேர பிள்ளைக்குள்ள வயசு தான் இருக்கும், இவ்வளோ அசால்ட்டாக நீ சொல்கிறிய மண்டையை உடைப்பேன்னு. அவங்க உறவினர்கள், அந்த படிக்கிற பிள்ளைகளுடைய அப்பா அம்மா அண்ணன் மாமே மச்சான் அவங்கெல்லாம் ஒன்றை விட்டுருவாங்களா? இது ஒரு பெரிய மத கலவரம் மட்டும் மாறிடும். ஆனப்படினால வேண்டாப்பா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்யாதபடி, நான் இந்துவாக தான் இருக்கிறேன், ஆனாலும் அந்த காரியத்தை செய்யாதபடி ஆண்டவர் உதவி பண்ணார். ஆனால் பள்ளிக்கூட நிர்வாகத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் டிஓவாக இருந்த ஒரு அதிகாரி, நான் இப்போ பாஸ்டராக இருக்கேன்னு கேள்விப்பட்டு என்னை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டார். அண்ணா என்ன பாடுபடுத்துனீங்க பாஸ்டர், இப்போ பார்த்தா என்னுடைய கண்களை என்னால் நம்ப முடியல. இந்த நம்ம புதுக்குடியிருப்பு இருக்கு இல்லையா, அங்கே அந்த நான் அக்கிரமம் பண்ணுற நேரத்தில் இருந்த டிஓ ஆஃபீஸர் இப்போ அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்னை ஒரு மீட்டிங்கில் பார்த்தாங்க, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. மன்னிச்சிருங்க ஐயா, தெரியல, நீங்கள் அக்கிரமம் பண்ணுற நேரத்தில் இருந்த டிஓ ஆஃபீஸர் நான் தான், என் தலையெல்லாம் உருண்டுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இயேசுவை அறிந்தவங்க இல்லையா? அப்போ அவ்வளவு வைராக்கியமான ஆள். அப்போ எனக்கு திருமணம் முடிந்துட்டு சொன்னவங்க திருமணம் முடிந்து ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. மகள் பிறந்து வந்த அந்த அனுபவத்தில் ஒரு சாதாரண ஒரு பேபி, சாதாரண எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத நிலைமையில், மகன் பிறந்து வளர்ந்து வந்த நாளில் உங்களுக்கு இந்த குழந்தைகள்லாம் 6 மாதத்தில் பிறண்டு படுக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக சொல்ல தெரியல, ஒரு 8 மாதம் ஆனால் கையகால அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னுடைய பிள்ளையின் இடத்துல, என்னோட 2வது மகன் இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் மருத்துவர் இடத்துல கொண்டு காண்பிக்கும் பொழுது, நானும் என்னுடைய மனைவியும் இரத்த சம்பந்தமான உறவில் இருக்கிறபடினால இந்த குழந்தை புத்தி குறைவான அனுபவத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அது நான் அப்படின்னால இந்த குழந்தை நடக்காது, வாய் பேசாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் நான் என் மனைவியும் நொறுங்கி போயிட்டோம். எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ 6 வயசில் தான் பேச ஆரம்பித்த, உன் குழந்தைக்கு 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாச்சு, ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆகிற அப்படின்னு என் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற சூழ்நிலையை தடுத்துட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம 6 வயசில் பேசணும், அது மாதிரி இருந்தால் குழந்தையும் பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ 6 வயது ஆன பிற்பாடும் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. அப்புறம் தான் மருத்துவர்கிட்ட போகிறோம். மருத்துவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களை பார்த்தா படித்த ஆள் மாதிரி இருக்குது, ஒரு கணவனும் மனைவி இரத்த சம்பந்தமான உறவில் திருமணம் நடக்கிற வேளையில் அவங்க குழந்தை உருவாகும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னால் அதற்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிறக்கிற குழந்தைகள் சாதாரண ஒரு நார்மல் குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நான் என்னுடைய நிலைமை எண்ணி ரொம்ப வேதனைப்பட்டேன். சரி, மேலே பேச மாட்டான் சப்பானி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொல்லுகிறதற்கும் எனக்கு மனசு வரல. சரி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்படி ஆரம்ப காலத்து சூழ்நிலைகள் இப்படி. அப்போ என்னுடைய மனைவியின் ஊர் வந்து ராதாபுரம். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ராதாபுரம். என்னுடைய மாமனார் அவருடைய வாலிப நாட்களில் சென்னைக்கு போய் அடிஷன் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனியில் இணைந்து அப்புறம் வேலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் வேலையை தானாக ரிசைன் பண்ணி என்னுடைய மைத்துணரை அந்த வேலையில் வச்சுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போ என்னோடய மாமனார் சென்னைக்கு போய் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். அப்படி இருந்த நேரத்தில் அப்புறம் இந்த எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க பேசி எடுத்து என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண பிற்பாடு மனைவியை நானும் ரொம்ப அன்பாக இருப்போம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. உலகத்தில் எல்லாரும் கணவன் மனைவியும் அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் நானும் என் மனைவியும் ஒருத்தர் மேல் ஒருத்தரை காட்டுற அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே புறமப்பட்டு சொல்லுவாங்க, எங்கள் இப்படி ஒரு மருமகன் கிடச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வீட்டில் சமையல் செய்யும் கெஸ்ட் வருவாங்க, சமையல் காரியங்கள் பண்ணும் பொழுது நானும் மனைவியும் சேர்ந்து சமையல் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. எங்களுக்கு ஒரு 4 ஹோட்டல், கொட்டாரம் ஊரில் 4 ஹோட்டல் உண்டு. விவேகானந்தா காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது அகஸ்தீஸ்வரத்தில், அங்கே ஒரு கேண்டீன். அப்புறம் கன்னியாகுமரி போகிற வழியில் தாலி அறுத்தான் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தையில் ஒரு ஹோட்டல், கொட்டாரத்தில் ஒரு தேட்டர், அந்த தேட்டர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல். இப்படி 3 ஹோட்டல். என்னுடைய அப்பாவுடைய தம்பிக்கு கொட்டாரம் ஜங்ஷனில் ஒரு நல்ல ஹோட்டல். அதனால் பெரிய ஹோட்டல் இல்லை, நம்ம ஊருக்கு தகுந்தது மாதிரி 4 ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலில் இருந்து நான் வாலிப நாட்களை முடிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சமையல் உதவி பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அன்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. அப்படி இருந்தது. அப்புறம் மனைவி திருமணம் முடிஞ்சு மனைவியை சீமந்தம் பண்ணி சென்னைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ எங்கள் இந்து முறைப்படி அந்த சீமந்தம் பண்ணி அழைச்சிட்டு போகணுன்னு அந்த எதிர் பலகாரம்னு ஒன்று கொடுக்கணும். அதை கொடுக்கறதற்கு யார் போகலான் இருக்கும் பொழுது என்ன ஆகிப்போச்சுதுன்னா, என் மனைவியை சீமந்தம் பண்ணி அழைச்சிட்டு போனோன்னே என் மனைவி சென்னையில் போய் பல நாட்கள் சாப்பிடாம என்னை தேடி அழுகிற சூழ்நிலை. இங்கே நான் என் மனைவியை தேடி நான் அழுகிற ஒரு சூழ்நிலை. அப்படி வந்தவுடனே 2 பெற்றோருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிற்று. இந்த பொண்ணு அங்கே சாப்பிடாமல் இருக்குது, குழந்தை உண்டாயிற்று, இப்படி சாப்பிடாமல் இருக்குது, இந்த பையன் இங்கே சாப்பிடாமல் இருக்கிறான், கடைக்கு உதவி செய்ய வர மாட்டேங்கிறான். அப்படி இருந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன், இந்த பலகாரத்தை யார் கொண்டு கொடுக்குறதுன்னு, அப்போ நான் கொண்டு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்பா தடை இல்லாமல் என்னை சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சென்னைக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய மாமனார் வீடு ஒரு அந்த ட்ராக் ஓரமாட்டு 2 கிலோமீட்ரு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நான் ஓடுறேன், நடக்க முடியாமல் என் மனைவியை பார்க்குற ஆவலில் ஓடுறேன். என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து என் மனைவியும் ஓடி வருகிறாள். ஓடி வந்து பார்த்துட்டு அவள் என்னை பார்த்த மாத்திரத்தில் என்கிட்ட சொன்ன காரியம், இனிமேல் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போகக்கூடாது, நான் குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அழுதா. சரி, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இருந்துட்டேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடிதம் போட்டேன். நான் என் மனைவி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, ஆனப்படினால என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் என் மனைவி கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா ஏன்னா நான் ஒரே பையன் எங்கள் அப்பாவுக்கு. அப்பா எந்த காரியத்துக்கும், நான் அப்பாவுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்பா என்னுடைய மன விருப்பத்திற்கு எதிராட்ட அவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் அப்படி சென்னையிலே இருந்துட்டேன். சென்னையில் இருந்து ஏற்கனவே 25 ஆண்டுகள் நான் சென்னையில் இருந்திருக்கிறேன். அந்த 25 இங்கிருந்து சென்னைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகள் நான் இருந்தேன். அப்புறம் எங்களுக்கு திருமணம் முடிகிற ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஊருக்கு வந்தேன். திருமணம் முடிஞ்சு மறுபடியும் நான் அங்கே போயிட்டேன். திருமணம் முடிந்து ஒரு 10 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். 10 ஆண்டுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நாங்கள் ஒரு 7-8 ஆண்டுகள் ஒரு நிதி நிறுவனம் அப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த பொதுவாட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறையாட்டு பொதுமக்களுடைய
பணத்தை வசூல் பண்ணி இரவோடு இரவாக ஒரு ஸ்தாபனத்தார் ஓடி போகிறாங்க. அப்போ நான் ஒரு ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஃபினான்ஸில் வந்து 10 பார்ட்னர்ஸ், அந்த முதலாளிகள் 10 முதலாளிகள். அந்த 10 முதலாளிகளுமே பெரிய பணக்காரங்க, யாரையும் ஏமாற்றக்கூடிய அளவில் உள்ளவங்க இல்லை, நல்ல வசதி உள்ளவங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பொதுமக்களுடைய பணத்தெல்லாம் கொடுத்து முடித்து நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இப்போ கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு அரசனுடைய அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னால் எனக்கு எத்தனை ஆண்டு வேலை செஞ்சுருக்கிறனோ, 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன்னா 10 மாத சம்பளம் எனக்கு நிவாரணமாக தரணும். அவங்க என்ன வேலையை விட்டு வேண்டாம், நீங்கள் வெளியே போங்க அப்படி சொன்னால் ஒரு மாதத்துக்கு 2 மாத சம்பளம், ஒரு வருஷத்துக்கு 2 மாத சம்பளம். சகோதரிக்கு புரியுதா? அப்போ தரணும். அப்போ எங்களுக்கு இவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்ததுனால நோ செட்டில்மெண்ட்டு கிடையாது. தம்பிங்களா, செட்டில்மெண்ட்டு தர முடியாது. எங்கள் பேரில் வழக்கு போடுறீங்கன்னா வழக்கு போடுங்க. வழக்கு பெரிய பண முதலைகள் கூட வழக்கு போடுறதுக்கு நம்மளால முடியுமா? அப்போ நான் அதில் விட்டுட்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய மனைவி மருத்துவமனையில் என்னுடைய 2வது மகனை குழந்தை பெற்றிருக்கிற நேரத்தில் ஒரு முதலாளி பெரிய பணக்காரங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது, சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு நாணயமாக ஒரு நீட்டாக இப்போ இருக்கிறது போல் அப்பவும் இருப்பேன். இருக்கிறதுனால எல்லாரும் எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றது வரைக்கும் அந்த முதலாளி என் மனைவிக்கும் என் மாமியாருக்கும் சாப்பாடு தந்தாங்க. அப்போ நான் இன்னைக்கு சொல்லுவேன், தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு. அது தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, உலகத்தில் யார் நமக்கு நன்மை செய்தாலும் நாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ எனக்கு அன்னைக்கு என் மனைவி ஹாஸ்பிட்டலில் அனுமதித்த நாளில் இருந்து வெளியே வருகிற ஒரு 6-7 நாட்கள் ஆகாரம் கொடுத்து அந்த நன்றியால் வழக்கு தொடுகிறதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் அந்த காரணத்தை சொல்லி விட்டுட்டு கடைசியில் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் எங்களுக்கு ஸ்வீட், 1 கிலோ ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம் தந்து அனுப்பிச்சி விடுறாங்க. நான் வேதனையோடி போகிறேன். மற்றபடி நான் நல்லா ஆக்டிவாக இருப்பேன். எனக்கு நண்பர்கள் அதிகம். நான் உலக மனிதனாக இருக்கிற நேரத்துலையும், இன்றைக்கி கர்த்தருடைய வேலைக்காரனாக இருக்கிற நேரத்துலையும் என்னை பார்க்குறவங்க என்கிட்ட உடனே பழகிடுவாங்க. அதுபோல தான் அன்றைக்கு அந்த நாட்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி இருந்த நேரத்தில் எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ட்ரெயினில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வாழ்ந்தால் கிருஷ்ணனை போல் வாழணும், இல்லைன்னா எல்லா வாழ்க்கையும் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். என் முகத்தில் சோகத்தெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி. அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி என்னிடத்துல கேட்கிறா, என்ன முகமெல்லாம் இப்படி வாடி போய் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, வேலையெல்லாம் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏங்க வருத்தப்படுறீங்க? உங்கள் திறமைக்கு இன்னொரு வேலையை தேடும். ஒவ்வொரு மாதம் வேணால் காலதாமதம் ஆக போகுது, இன்னொரு வேலையை தேடுவோம். அதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு ஏற்படலை. ஏன்னா 1 மாதம் ஆனாலும் அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்குள்ள தேவைகள் இருக்குது இல்லையா? வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ட்ரெயின் பாஸ், நான் இருக்கிற ஊரில் இருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பாஸ், பிள்ளைகளுக்கு பால், அப்புறம் எக்ஸ்ட்ரா எல்லா செலவுகள். இது எந்த வருஷத்துல? எப்படி? இது எந்த வருஷத்துலன்னு கேட்டேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அந்த ஆண்டுகளை ஞாபகம் வச்சிருக்குன்னு நினைப்பேன். 27 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ எனக்கு இன்னைக்கு 64 வயசு ஆயிற்று. அப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வேலை தேடி போகிற வேலை இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் 1.25 வருஷம் சென்னை பட்டணத்தின் வீதி எங்கும் தெருநாய் எங்கேயும் உட்கார்ந்துருக்குமா? இருக்காது. அதை விட மோசமான நிலைமையில சென்னை பட்டணத்தின் வீதிகளில் என் கால்படாத இடமே கிடையாது. என்ன நிலைமைன்னா, நான் வேலையை விடுகிற நேரத்தில் ஒரு 6000-7000 ரூபாய் சம்பளம்,
டெய்லி 100 ரூபாயோ 50 ரூபாயோ எனக்கு படின்னு சொல்லுவாங்க, அது டெய்லி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த நேரத்தில் இன்டர்வியூவில் 1000 ரூபாய் தரேன்றாங்க, 800 ரூபாய் தரேன்றாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்த இடத்துல 800 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு திருமணமாகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அப்போ என்ன வயசு? குழந்தைகளுக்கு அப்போ 1-2, பையனுக்கு வந்து இந்த நான் கடைசி ஒரு 5-6 வயசு இருக்கும். 5-6 வயசு. அப்போது நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் என் குழந்தைகளுக்கு பால்ட்டின்னு கூட வாங்க முடியாத. அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டார், அந்த வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதுக்கியா கல்யாணம் பண்ண, நீ சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. ஆனாலும் வேலை இல்லாத நிலைமையில் நான் அந்த அவமானத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி இருந்தேன். அப்போ இப்படி இருந்த மாத்திரத்தில் நான் வேலையை விட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த வேலையை விடுகிறதற்கு முன்பாக நான் ஃபைனான்ஸில் வேலை பார்த்ததுனால ரொம்ப நீட்டாக இருப்பேன். எல்லோரும் என்ன பார்த்த மாத்திரம் பழகுவாங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு கம்பெனி எம்டி எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். நான் ரொம்ப நீட்டாக இருக்க, நல்ல ஷூவெல்லாம் போட்டு எடுத்து வாங்குகிற சம்பளம் 5000 ரூபாய். ஆனால் நான் பண்ணுற ட்ரெஸ், நான் போட்டிருக்க ஷூவெல்லாம் பார்த்தா என் முதலாளியே சொல்லுவார், கிருஷ்ணன் நான் தர சம்பளம் உன் ட்ரெஸ்ஸுக்கும் ஷூக்குமே போயிருமாப்பா, குடும்பம் எப்படி நடத்துவேன் அப்படின்னு கேட்பார். இது நான் பெருமைக்கு சொல்ல வரல, நான் அப்படியே ஆடம்பரம். எங்கள் அப்பா என்னை அப்படியே வளர்த்துட்டார். இப்பவும் இந்த ஒரு குறையும் இல்லாமல், வீட்டில் ஒரு குறைவு இல்லாமல் இப்பவும். அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா உயிரோட நாள் சொல்லுவார், ஒரு 2 ட்ரெஸ்ஸும் அயர்ன் பண்ணி அந்த ஹேங்கரில் போட்டு வையேன், அந்த ஊழியத்துக்கு போகிற நேரத்தில் தான் நீ ட்ரெஸ் அயர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படியே ஸ்கூல் படிக்கும் பொழுது அப்படி பழகி இப்பவும் அப்படி தான் இருக்கிறேன். உடனே அந்த வேலை கிடைக்கல. அப்போ இந்த 1.25 வருஷம் நான் தெருவாக அலைஞ்சு எடுத்து இந்த 1000 ரூபாய், இப்போ நான் இந்த நிலைமையில் இருந்துட்டு சகோதரி இப்போ என்கிட்ட ஒரு கேட்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாஸ்டர் எனக்கு ஒரு 100 ரூபாய் தாங்க அப்படின்னு. நான் அந்த 100 ரூபாய் இல்லைன்னு நம்புவீங்களா? அந்த கஷ்டப்பட்ட வேலையிலையும் நான் இப்படி இருப்பேன், நீட்டாக இருப்பேன், டெய்லி ஷேவ் பண்ணுவேன், ஷூ பாலிஷ் போடாமல் நான் போடுவேன். இது பெருமைக்கு சொல்லுகிறது இல்லை, என்னுடைய பழக்க வழக்கம். நான் போட்டிருக்க ஷூ வந்து முகம் தெரியும், அந்த பாலிஷ் டெய்லி பாலிஷ் பண்ணிடுவேன். அப்படி இருக்கிறேன்னா 1000 ரூபாயை வாங்கி என்ன செய்ய முடியும்? அப்படின்னால எனக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டம். கடைசியில் அப்படி அது போய் நாட்கள் நகர்ந்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம்னு சொல்ல மாட்டேன், அந்த வந்து நம்ம ஊரில் பேங்க், அரசு வங்கிகள் இருக்குது, தனியார் வங்கிகள் இருக்குது, மார்வாடிஸ் கடைன்னு சொல்லுவாங்க. தனியார் இங்கேயும் 1-2 இருக்குது, தனியார் பேங்க் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒன்லி கோல்டு மட்டும்தான் வாங்குவாங்க. சென்னையில் வந்து அதை மார்வாடி கடைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடம், ஒரு கிராமம் உருவாகுது. அப்போ கிராமம் உருவாகுதுன்னா அத்தியாவசிய தேவை என்னது? மளிகை கடை, காய்கறி கடை, ஆஸ்பத்திரி, அப்படி தானே? ஆனால் சென்னையில் ஒரு ஏரியா உருவாகுதுன்னா உடனடியாக அங்கே போடுறது மார்வாடி கடை வந்துடும். மார்வாடி கடை மீனிங் கோல்டு வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, சைக்கிள் வாங்குவாங்க, வீட்டில் உள்ள அண்டா குண்டா வாங்குவாங்க, டேபிள் பேன், சீலிங் பேன், சகோதரிகள் கிட்ட நல்ல புடவை அதை கூட விலைக்கு வாங்குவாங்க. விலைக்கு வாங்கி அதை டிஸ்பிளே பண்ணி விற்கிறதுக்கு வச்சுருவாங்க. அப்போ இந்த ஏழைகள் அந்த புடவைய கடையில் போய் 2000 கொடுத்து வாங்க முடியாது. அந்த 2000 ரூபாய் புடவை அங்கே 500 ரூபாய் கிடைக்கும். நல்ல சைக்கிள் வெளியே வாங்கினா 3000 ரூபாய் இருக்கும், அங்கே 1500 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அந்த சைக்கிள் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவர் சேட்டு வாங்கியிருப்பார். அப்படி இருந்ததுனால எனக்கு 1.25 வருஷம் வேலை இல்லாததுனால என்னுடைய வீட்டில் உள்ள அண்டா குண்டா, உண்மையாகவே இது வந்து அது நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய வீட்டில் இருந்த முதல்ல டேபிள் ஃபேனு, சீலிங் ஃபேனு, அப்புறம் டிவி, அப்புறம் பாத்திரங்கள், அப்படியே அடகு வச்சு இருந்தோம். அப்புறம் என் மனைவிக்கு எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஒரு 15 பவுன் நகை போட்டாங்க. அந்த 15 பவுன் நகையும் கொண்டு நான் அடகு வச்சு, என் மனைவி அதை நல்லா போட்டு கூட அனுபவிக்கலை, மெருகு குலையாதன்னு சொல்லுவாங்க, அப்படி கொண்டு அடகு வச்சு அந்த நகையும் வட்டி கட்ட முடியாமல் அப்படியே போயிடுச்சு, மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிடுச்சு. இந்த நேரத்தில் அப்பா வசதி தானே இருந்தாங்க? அப்பா என்னுடைய, அதற்கு இடையில நல்லா கேட்டீங்க, என்னுடைய அப்பாவை நான் எங்கள் கொட்டாரத்தில் இருந்து
சென்னைக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அங்கே வந்து ஹோட்டல் வைக்கிறதுக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் இல்லை, இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அவங்களுக்கு ஒரு டிஃபன் சென்டர், காலை இட்லி தோசை டீ அதை வச்சு கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருசாமியாக எப்படி இருந்தாரோ அதே வேலையை சென்னையில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸோ உங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் கூட தான் இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த கஷ்டப்படுகிற சூழ்நிலையை பார்த்து மாத்திரத்தில், இந்த பொதுவாக நாம் இந்த உலகத்தில் இந்துக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டம் வந்த உடனே ஜாதகத்தை கொண்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி சென்னையிலையும் ஜோசியக்காரங்க இருக்காங்க. அப்போ எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆன உடனே எங்கள் தகப்பனார் போய் ஒரு ஜோசியக்கார்ட்ட என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்குற நேரத்தில் 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்கு. இந்த பையனை உங்கள் கூட வச்சுருந்தா சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு கிடைக்காம நீங்களும் கஷ்டப்பட்டுருவீங்க, அதில் அது அவனை தனியாக குடித்தனம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் எங்கள் அம்மா என்கிட்ட நயமாக பேசி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து 3 வீடு தாண்டி எனக்கு ஒரு தனி வீடு எடுத்து என்ன அங்கே வச்சுட்டாங்க. இட்லி சாப்பாடெல்லாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும், என்ன வேலை இல்லையே இல்லை. அப்புறம் அப்படி இருந்தது. அப்போ நான் யாருக்கும் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, எங்கள் அப்பாட்ட போயோ என் அம்மாட்ட போயோ என் மாமனாட்ட போயோ பழகுனவங்ககிட்ட போயோ அன்றைக்கும் சரி. இன்றைக்கு எனக்கு கஷ்டம் இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்போ அப்படி இருந்த வேளையில் வேலை கிடைக்காத பட்சத்தில் அப்படி வீட்டில் உள்ள பொருள்லாம் வச்சாச்சுது. ஒரு தடவை என்னுடைய மனைவியினுடைய தாலி பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க, தாலி லேசாக வெளியே வந்தது. தாலியை கேட்டேன். உடனே அவ சொன்னா, தாலியை களத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு. ஆட நீ வேறம்மா, பசிக்கு உதவாத தாலி இருந்து எதுக்கு? எவ்வளோ நாள் பசியும் பட்டினிமாக இருக்கும்? வயிறார சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிட்டு, எனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனப்படாத தாலி உன் களத்தில் இருந்து எதுக்குன்னு சொல்லி தாலியை கொண்டு அடகு வச்சுட்டேன். அப்போ ஒரு முறை என் உடன் பிறந்த தங்கை சென்னைக்கு வந்த மாத்திரத்தில் என் மனைவியை பார்த்து, என்ன உன் தாலி எங்கன்னு கேட்ட உடனே, அது உங்கள் அண்ணன் அடகு வச்சுட்டாருன்னு சொன்ன உடனே அந்த ரசீதை வாங்கிட்டு போய் என் தங்கச்சி அந்த தாலியை வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃபோட கழுத்தில் போட்டு விட்டாங்க. என் தங்கச்சி ஊருக்கு போன அடுத்த நாள் நான் மறுபடியும் கொண்டு வச்சுட்டேன். சாப்பிடணுமே, அப்படி பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, 2 பிள்ளைகளும் பார்க்க அழகாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு வந்து, டாடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம், உங்களுக்கு சாப்பாடு யார் தருவா அப்படின்னு கேட்கும். நான் என் மனைவி ஒருத்தரை பார்த்துட்டு அழுவோம். இப்படி நாட்கள் நகர்ந்து போன மாத்திரத்தில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் நான் ரொம்ப நீட்டாக அழகாக இருப்பேன்னு. பைத்தியக்காரனை போல் ஆகிட்டேன். மனைவிக்கிட்ட பேச மாட்டேன், பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். வெளியே வந்தால் ஆண்ட வீட்டுக்காரங்களை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க என்ன சார் நீங்கள் வேலைக்கு போகலைன்னு கேட்கணும், அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். இந்த சுச்சுவேஷனில் எதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் சமையல் பண்ணுறது மாதிரியே இல்லை, வெளியே போகிறது மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் சென்னையில் எப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க, ஒரு அதிகாரியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை சென்னை பாம்பே போல இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கறி சாப்பாடு, மத்தியானத்துக்கு மேலே சினிமா. இது கம்பல்சரி எங்கள் வாழ்க்கையிலையும். நான் வேலை செஞ்ச நாட்களில் 6 நாள் வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போய் 2 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து அருமையாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஃபேமிலியோடு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு சினிமா, நல்ல சினிமா பார்ப்போம். இதை சொல்லக்கூடாது, ஆரம்ப காலத்தில் மனைவி வந்து ரஜினி படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நான் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். ஆனால் என்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு விருப்பம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தீவிரமான இயேசு ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது வேணாம். அப்படி இருந்த நேரத்தில் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. வாழ்க்கை ஒரு சூனியமாக போய் என் கண்ணு முன்னால் எல்லாமே இருட்டாவே தெரியுது. நீங்கள் சிறு வயதில் பக்தியாக இருந்தீங்களா ஃபஸ்டர்? அப்போ அந்த தெய்வங்கள் மேலே அப்போ நாங்கள் பூஜை பண்ணுவோம் வீட்டில். இந்த மாதிரி கஷ்டம், அந்த கஷ்டமான நேரத்தில் போய் அதை சாமிகிட்ட போய் அழுவோம், பூஜை பண்ணுவோம். நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே,
எனக்கு நீங்கள் ஏதாவது இப்போ இருக்கிறது மாதிரி நான் இல்லை, பொதுவாக அந்த இந்து வழிபாட்டில் அவங்க அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன நல்லாக்கிவை அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் அவர் ஏசப்பா நமக்கு அறிவை கொடுத்து நமக்கு மட்டுமல்ல கஷ்டப்படுற எல்லாருக்கும். நான் தெருவில் ஒரு மனுஷன் கடை ஓப்பன் பண்ணிட்டாருன்னா இந்த கடை எப்படி நடக்கும்னு அவருக்காக நான் அழுது ஜெபித்த நாட்கள்லாம் உண்டு. அப்படி எங்கள் ஊரில் ஒரு ஆள் கடை போட்டு கடை ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இந்து மனுஷன், அவருக்கு எனக்கு நல்ல நட்பு. அப்படி ஒரு காரியம். அதனால் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஐயப்பன், அப்புறம் விருப்பதெய்வம் ஐயப்பன், திருச்செந்தூர் முருகன். எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார், அவருக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் வீட்டில். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா மேலே வருவார். எங்கள் அப்பாவுடைய தங்கை, எனக்கு அத்தை முறை வேணும், அவங்களும் இறந்து போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சுத்தமாக இருந்து மாலை வேளையில் ஒரு கப்பு பாலை வச்சு நாங்கள் வணங்கணும்னு சொன்னால் எங்கள் மரித்து போன என் தாத்தா, என் அப்பாவுடைய தங்கை, எங்கள் அப்பா பேரில் இங்கே நடக்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒரு சிச்சுவேஷன் உண்டு. ஆனால் அவங்களும் மரித்து போனவங்களும் உதவி பண்ணலை. நம்ம நம்பிக்கிட்டு இருந்த 33 கோடி தேவர்களும் உதவி பண்ணலை. அப்புறம் எனக்கு ஒரு உதவி, இப்போ நீங்கள் ஒரு அன்பு காட்டினா உதவி பண்ணதுன்னா உங்ககிட்ட நான் அன்பாக இருப்பேன். அப்போ அங்கே இருந்து எந்த விதமான ஒரு உதவியும் வராததுனால நான் எல்லா தெய்வங்களையும் நான் மறந்துட்டேன். எனக்கு மனைவியை பட்டினி போட்டிருக்கிறோம், பிள்ளைகளை பட்டினி போட்டிருக்கிறோம், நாம் பட்டினியாக இருக்கிறோம். ஒரு நாள் 2 மாதத்தில் வருடக்கணக்கில் கடந்து போய்கிட்டு இருக்குன்ற ஒரு பரிதவிப்பு. அப்படி இருந்த வேளையில் அப்புறம் பார்த்தேன், எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை. எனக்கு என்ன ஒரு மரித்து போன அனுப்ப என் மனைவியை ஒரு நாள் கூப்பிட்டேன், இங்கே வாமா அப்படின்னு. அந்த என் மனைவி எனக்கு ஒரு உதவி பண்ணுவேன்னு கேட்டேன். ஒன்று அழுதுகிட்டே என்கிட்ட கேட்டா, உங்களுக்கு பண்ணாத உதவியா? நிச்சயமாக என்னால் முடியும்னா செய்வேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நாம் 2 பேரும் தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் என் மனைவி ஒன்று கதறி அழுதா. என்ன, எப்படி இது, எப்படி நினைச்சிங்க சாகணும்னு? நான் மட்டும் இல்லை, நீ, நம்ம 2 பிள்ளைகள், யாருக்கும் பாரமாக இருக்க நான் விரும்பலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பசியும் பட்டினியுமா கடந்து சாகிறத பார்க்கலாம், ஒரே அடியாக மரித்து போய் விடலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீ அதுக்கு சம்மதி, நம்ம 2 பேரும் இறந்து போயிடலாம், பிள்ளைகளை விட்டுடலாம். உன்னை யோபு புத்தகத்தில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் யோபு இழந்துருவார். ஆனால் யோபு அதிகாலையில் எழும்பி தேவனை துதிப்பார். அப்போ அந்த யோபுடைய மனைவிக்கு என்னன்னா, எல்லாம் இழந்து போய் வெறுமையாக நிற்கிறோம். இந்த மனுஷனுக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் அந்த தேவனை இவர் ஆராதிக்கிறாரேன்னு சொல்லி அந்த அம்மா தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றாங்க. நான் இவட்ட கேட்குறேன், பைத்தியம் மாதிரி பேசுறிய? இன்னைக்கு குழந்தைங்க குட்டி குழந்தைங்க, நாளைக்கு வளர்ந்துருவாங்க. ஒருவேளை ஆதரவு இல்லாமல் இந்த பிள்ளைங்க பிச்சைக்கார பிள்ளைங்களா ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. வாலிப பிள்ளையாகி இருக்கும்போது தெருவில் போகும்போது ஒருத்தன் முதுகில் தட்டுவான், 2 ரூபாயை போடுவான், போட்டு முதுவை தட்டுவான், ஒருத்தன் கன்னத்தை தட்டுவான். நல்லா இருக்குமா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நேரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி கொடுக்கறதற்கு மனமில்லாத உறவினர்கள் மத்தியில் இந்த குழந்தைகளை யாரை நம்பி விட சொல்கிற அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என் மனைவி சரி குழந்தைகளையும் கொண்டுடலாம் அப்படின்னு மனைவி சம்மதிச்சிட்டா. எனக்கு அந்த வருத்தமான நிலைமையில் ஒரு சந்தோஷம், இன்னைக்கு சாக போகிறோம், சீக்கிரத்தில் செத்து போயிட போகிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் சொன்னேன், எனக்கு 25 ஆண்டுகள் சென்னையில் இருந்ததுனால என்னுடைய ஊர் திருநின்ற ஊரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ராவல் டைம் 1 மணி நேரம். நாங்கள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில்
நாங்கள் ஒரு 30-40 நண்பர்கள் உண்டு. யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டோம். பாட்டு பாடுவோம், தாளம் போட்டு பாட்டு பாடுவோம். எல்லாரும் ரசித்து கேட்பாங்க. கிண்டல் பண்ணுவோம். கிண்டல் பண்ணால் ட்ராக்கு இந்த பிளாட்ஃபார்மில் போகிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எங்களுக்குள்ள அப்படி ஜாலியாக இருப்போம். அப்போ கொஞ்ச நாள் ட்ரெயினில் என்ன காணும், அவங்க தேடி பார்த்துருக்குறாங்க. அது கிருஷ்ணன் வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதுன்னு சொன்னோடனே ஒரு அதிகாரி ஈபியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொன்னுசுவாமின்னு ஒரு அதிகாரி, அவர் என்னுடைய ஏரியாவை ஒரு ஊருக்கு போகணும். அப்போ அவர் ஒரு நாள் விசாரித்து என் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா, நாங்கள் பார்க்குற கிருஷ்ணன் சாரா இது, கண்ணை நம்ப முடியல. உன்னை வாங்க சார்ன்னு சொன்னேன். என்ன மிஸ்டர் கிருஷ்ணன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோட, வேலை இல்லை, வேலைக்கு தேடி போகிறீங்களா? வேலை தேடி போனேன், வேலை கிடைக்கல. அப்படினால அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவருக்கும் ரொம்ப ஒரு மனசு கஷ்டம் ஆயிட்டு, சரின்ட்டு அவர் போயிட்டார். நான் அவற்றை என்னுடைய கஷ்டத்தையோ நாங்கள் சாக போகிறோன்ற அந்த தீர்மானத்தையோ எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயோ என்னுடைய மாமனார் மாமியார்கிட்டையோ எங்கள் உறவினர்கள்கிட்டையோ நண்பர்கள் வட்டாரத்துலேயோ நான் சொல்லலை. ஏன்னா சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் வைக்காமல் பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் அந்த முடிவை பண்ணிட்டோம். அப்படி இருக்கிற வேளையில் இவர் வந்துட்டு போகிறாரு. போனவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அவங்க சர்ச்சில் ப்ரேயரில் எங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். மிஸ்டர் கிருஷ்ணன் ஒரு ஆள் இருக்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், கன்னியாகுமரியிலேருந்து. அவர் வேலை இல்லாமல் குடும்பத்தோடு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க அந்த உபவாச கூடுகையில் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. ஜெபித்த மாத்திரத்தில் அந்த ஜெபத்தை நடத்துகிற ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு, நம்ம அந்த சார் வீட்டில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அந்த காரியங்களெல்லாம் மாறி போகும்னு சொன்னோன்னே, அவர் தீவிரமான ஆளையா, அவர்கிட்ட போய் அதெல்லாம் கேட்க முடியாது, நம்ம ஜெபத்தோடு போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஏற்கனவே அந்த பொன்னுசாமி சாருங்க வந்தீங்கன்னா என்னை பற்றி பேசணும், உங்களை பற்றி பேசணும், சாமியை பற்றிலாம் பேசக்கூடாது. எங்கள் அப்பா 48 ஆண்டுகள் சபரிமலைக்கு போன ஒரு சாமியார். நான் 4 வயசில் மாலை போட்டு போன ஆள். உங்களுக்கு இருக்கிறது ஒரு சாமி, எனக்கு பல சாமிகள் இருக்குது. இந்த பல சாமிகளால் உதவி பண்ண முடியாததை ஒரு சாமி உங்கள் இயேசுவால் முடியுமா? அதனால் என் வீட்டு வாசல் படி இயேசுவை பற்றி பேசுகிறோம், என் வீட்டு வாசல் படியும் மிதிக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க. ஏன்னா அது இப்போ நான் உணர்றேன், எவ்வளவோ அவமானங்கள் உண்டு, ஆனாலும் அந்த ஜீவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நாம் பிரயாசப்படுறோம். அவங்க வர வேண்டாம்னு சொன்னாலும் நான் சாட்சியில் சொல்கிறேன், அதை நம்ம செய்கிறோம். உடனே அவர் வருகிறாரு, வந்து கையெடுத்து கும்பிட்றாரு, மிஸ்டர் கிருஷ்ணன் எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும், அது உங்களால் முடியும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. உடனே நான் இரவுல சிரிக்கிறேன், வெளியே இல்லை உள்ளார. திங்கக்கிழமை சாக போகிறோம் முடிவு பண்ணிட்டோம், டிசைட் பண்ணியாச்சு. திங்கக்கிழமை சாக போகிறோம் அப்படி முடிவு பண்ணி என் மாமனாருக்கு மாமியாருக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு கடிதம், போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கடிதம், 2 கடிதம் எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு இருக்கிறோம். இவர் வருகிறார். உடனே வந்து கையெடுத்து கும்பிட்றாரு. என்னன்னு கேட்ட உடனே என் மனைவி என் சோல்டரை பிடிச்சி லேசாக அமுத்திக்கிட்டு நான் எட்டி பார்த்தேன். தயவு பண்ணி நீங்கள் அவர்கிட்ட எதையும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை மிஸ்டர் கிருஷ்ணன், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணணும். அப்படி சொன்ன உடனே என் மனைவி என் உடம்புல விரலை வச்சு அழுத்துறாங்க, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவராக மாற வேண்டாம், கிறிஸ்டினாக மாற வேண்டாம், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட வேண்டாம், மீசையெல்லாம் எடுக்க வேண்டாம், இந்த பைபிளை நீங்கள் தினசரி வாசிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தை பார்க்கிலும் மனிதனுக்காக மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அவர் உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. சாக போகிற நேரத்தில் என் மனைவியினுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்திட வேண்டாம்னு நான் அமைதியாக அடங்கி இருக்கிறேன். உடனே அவர் வருவேன்ட்டு போயிட்டார். இன்னைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ணிருக்காங்க, சனிக்கிழமை பர்மிஷன் கேட்குறாங்க,
ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கணும்னு சொல்லி. உடனே அன்னைக்கு எனக்கு மனசு கொஞ்சம் நம்ம இவ்வளவு வைராக்கியமான ஒரு இறை வணக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பழக்கத்துக்கு போகிறோமேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு என்ன எனக்கு புரியாத ஒரு கஷ்டம் ஆயிற்று. நான் ஒன்று அன்னைக்கு சனிக்கிழமை நான் அப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பாப்பா உக்காந்து புதிய ஏற்பாடு படிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன அறியாமல் நான் அந்த பாப்பா கிட்ட போய், பாப்பா அந்த பைபிளை அந்த புதிய ஏற்பாடு கொஞ்சம் கொடுமா, நான் படிச்சுக்கிட்டு தரேன். உடனே அந்த பாப்பா சொல்லுது, அண்ணா இதை நீங்களே வச்சுக்காங்க. அப்போ உனக்கு பைபிள்? உடனே அது பேகை ஓப்பன் பண்ணி இன்னொன்று இருக்குதுன்னு இப்படி எடுத்து காமிக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். நான் படிக்கலை, ஒன்றும் செய்யலை, அதை அந்த புதிய ஏற்பாடை கரத்தில் வாங்கியிருக்கிறேன், ஒரு சந்தோஷம். ட்ரெயின் வந்தது, அந்த பாப்பா ட்ரெயினில் போயிடுச்சு. ஸ்டேஷனில் பார்த்தா ஒரு நபர் கிடையாது, நானும் என் கையில் புதிய ஏற்பாடு இருக்குது. உடனே அந்த பெஞ்சில் உட்காந்து அந்த பைபிளில் ஒரு டேக் போட்டிருப்பாங்க சிஸ்டர், பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ நான் அந்த டேக்கை பிரித்து அப்படி ஓப்பன் பண்ணுறேன். பிரிச்சுட்டு அப்படி பார்க்குறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் என் கிட்ட யாரோ என்னுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லை, அது யாரோ ஒருத்தர் இருந்து என்ன தேற்றுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை படித்த மாத்திரத்தில் இப்படி ஒரு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அது அப்படி இருந்தேன்னா, ஸ்டேஷன்லேருந்து என் வீட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்டேஷன்லேருந்து ஓடுறேன் என் வீட்டுக்கு அந்த புதிய ஏற்பாடு எடுத்துட்டு. என் மனைவி பயந்துட்டான். என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இது ஒரு பாப்பாட்டை வாங்கினேன், அது ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு எழுதியிருக்கு. இருதயம் நொறுங்கி போய் இருக்கிற எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் என் மனைவியை வாங்கி அதை படித்து பார்க்குறா, அவள் சிரிக்கிறான். ஒரு 1.25 வருஷத்துக்கு பிறகு என் மனைவியினுடைய முகத்தில் சிரிச்சதை நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன். இதே பைபிள் நீங்கள் எரிச்சிங்களா ஸ்கூல் படிக்கிறப்போ? அந்த இது தவறுன்னு உங்களுக்கு அப்போ அந்த இடத்துல தெரிஞ்சுச்சு? அன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். அழகாக கேட்டீங்க. 1978 ஆண்டு பல 100 வேதாகமத்தை தீ வச்சு கொளுத்திட்டோமே. ஒரு வசனத்தை படித்த மாத்திரத்தில், அதை பார்த்த மாத்திரத்தில் இப்படி ஒரு அளவிட முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற பைபிளை கொளுத்திட்டமேன்னு சொல்லி என்னுடைய மனதார நான் வருத்தப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் சொல்றதுக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த சூழ்நிலை தான், அந்த உணர்வு தான் எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது நான் நினைக்கிறேன். சொன்ன உடனே சரி அப்படின்னு 2 பேரும் அமைதி ஆயிட்டோம். அப்படி இருக்கிற இடத்துல வெளியே ஒரு சத்தம் கேட்குது. உடனே அப்படி கட்டண விலைக்கு பார்த்தா கடன் கொடுத்த ஒரு நபர். பயந்து நடுங்கி கதவை திறக்கிறேன். உடனே அவர், உலகத்தில் யாரும் கேட்கக்கூடாத, அதை நான் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் என்கிட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்தாதங்க, நல்லா இல்லை, நம்ம ஒரு ஊழியக்காரன், வேண்டாம் அதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன போல இப்படிப்பட்ட நிலைமையில் உலகத்தில் ஜனங்க இருக்காங்க, அதற்காகத்தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன்னு தவிர அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ கேட்க முடியாத அந்த வார்த்தையை சொல்லி அவர் என்னை திட்டுறாரு. நான் ஒன்று சொன்னேன், நீ ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு. ஒன்று அந்த கடன் கொடுத்த நபர் சொன்னார், டேய் உனக்கு மான ரோஷம் இருந்ததுன்னா என் பணத்தை தெருவில் போடு, நான் வாங்கிட்டு போகிறேன். கடன் வாங்கினவனுக்கு கொடுக்கிற புத்தி இருக்கணும், அவனுக்கு சூடு சொரணை இருக்கலாம்.
கடனை வாங்கி பல ஆண்டுகள் கொடுக்க முடியாத இருக்கிற உனக்கெல்லாம் கோபம் ஏன் வருது அப்படின்னு என் பணத்துக்குள்ளே போடும். நான் உன்னை கேட்டேன், உன் பணத்தை நான் இன்னைக்குல 2 நாளோ 2 மாதமோ கடந்து கொடுத்துருவேன். நீ தவறாக பேசின வார்த்தைகளை வாங்க முடியுமா? பேச்சை நிறுத்து. இன்றையிலிருந்து எண்ணி 30 நாள் உனக்கு டைம். அந்த நாளில் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். என் மனைவி உனக்கு பணம் தரும் பொழுது என் மனைவி என்னிடத்துல சொன்னா, அவன் வெளியூர்காரன், பணம் கொடுக்காதீங்கன்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், நல்லவர், நல்ல மனுஷன், தந்துருவார், ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி என் மனைவியை பகைச்சு நான் உனக்கு பணம் கொடுத்தேன். இப்போ நமக்குள்ள பிரச்சனை ஆனதுனால என் மனைவி என்னை விட்டுட்டு ஒரேடியா இல்லை, சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ ஒன்னால தான் என் குடும்பம் பிரிஞ்சுது. நான் என் மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுகிறது போல நீயும் நீ இல்லாமல் உன் மனைவி பிள்ளைகள் கஷ்டப்படுகிறத நான் என் கண்ணால் பார்க்கணும். கடன் வாங்கினது நீ, உன்னை தான் கொலை பண்ணுவேன், உன் மனைவியை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு ஒரு பயம், என்ன கொலை பண்ணி மனைவியும் பிள்ளைகளும் அனாதைகள் ஆயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு பயந்து போயாங்க அந்த இருக்கிற சுச்சுவேஷன். உடனே அவர் சொன்னார், போயிட்டார். நான் உடனே மனைவி கிட்ட சொன்னேன், ஏம்மா இந்த ஜெபத்தை நிறுத்திடலாம், ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த பைபிளை படித்த உடனே ஒரு சந்தோஷம். ஜெபம் பண்ண எப்படியும் ஒருவேளை அந்த இயேசு நம்மளை காப்பாற்றிட்டாருன்னா இந்த உலகத்தில் நீங்களும் நான் நம்ம பிள்ளைகளும் உயிரோடு இருக்கலாம் இல்லையா? ஜெபிக்கிறதற்கு முன்பாக இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசிட்டான், நீயும் அழுது என்கிட்ட உயிரோடு இருக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இப்போ நீ சிரிக்கிற. ஆனபடினால அது வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். என்னைக்கு? சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கிறோம், சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிருக்காங்க, சனிக்கிழமை சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுனால நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பணும், ஒரு பரபரப்பு என்ன தொற்றி கொண்டது. ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே மனைவியும் அம்மாவையும் பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. ஜெபம் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் மணி 4 ஆயிடுச்சு. 4 பேர் ஆனோன்னா மிஸ்டர் கிருஷ்ணன், ஒன்று வாசலை திறந்து பார்க்குறேன், 4 சகோதரர்கள் 4 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. வந்த மாத்திரத்தில் அவங்க சோத்திரன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் புரியலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய தெய்வம் ஐயப்பன் தான். ரொம்ப பக்தியாக இருப்பேன். அப்போது அது என்னன்னு புரியலை. இப்போ அதனுடைய மகிமை தெரியுது. உடனே வாங்கன்னு சொல்லி பாய் எடுத்து போட்டு அவங்க உட்காந்தாங்க. உட்காந்து அவங்க அன்னைக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, துதிப்பாங்க, ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாடல் பாடி ஜெபிப்பாங்க. அப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் என் காதில் நுழையலை. அப்போ அவர் என்ன சொன்னார், ஜெபம் பண்ண உடனே அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும் அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு ஏதாவது 50,000 1,00,000 தருவாங்க. 18,000 ரூபாய் தான் கடன். அதை கொடுத்துட்டு கொஞ்சம் மூட்டை அரிசி மூட்டையெல்லாம் வாங்கி எடுத்து போட்டுட்டு வேலை தேடி போயிடலாம் அப்படின்னு வந்த ஜனங்களுடைய கையை பார்த்தா இந்த வேதாகமத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. என் உள்ளான இருதயத்தில் ஒரு எண்ணம் சொல்லுது, கிருஷ்ணன் உன்னை ஏமாத்திட்டாங்க, ஆனப்படினால உன் வீட்டில் வந்து சோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த கூட்டத்தை அடித்து விரட்டிரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, 1000 இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் நம்ம வீடை தேடி வந்த அந்த விரோதிகளை நாம் வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் வரவே அவங்கள அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. நான் ஒரு சேரை போட்டிருக்கேன், இங்கே ஒரு வாசல் அங்கே ஒரு வாசல், 2 வாசலையும் பார்க்குறேன். அவங்க கையில் கைப்பை தான் ஒன்றும் இல்லையே. இப்போ கையை பார்க்குறேன். உடனே எழுந்திருந்த மாத்திரத்தில் அதில் வந்த ஒரு அம்மா எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்காக நீங்கள் மரித்திருக்கிறீங்க, இந்த சகோதரனுக்காகவும் இந்த சகோதரிக்காகவும்
இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் நீங்க மரித்திருக்கிறீங்க. எனவே எங்களை போல இவர்களை மாற்றி எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த சகோதரனுக்கும் இந்த சகோதரிக்கும் கொடுங்கப்பான்னு சொல்லி அந்த வயதான அம்மா அழ ஆரம்பிச்சாங்க. உடனே நான் எண்ணி பார்க்கிறேன், அப்பா ஜாதகத்தை கொண்டு பார்த்தாரு, 7.5 நாட்டு சனி கிடச்சிதுன்னு சொல்லி தனியாக வீடு பார்த்து வச்சாங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன்னு சொன்ன உடனே உறவுகளெல்லாம் என்னை விட்டு விலகி போனாங்க. நண்பர்கள்லாம் இப்போ நான் ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், மக்களேன்னு சொல்லுவோம். சென்னையில் அன்பு அதிகமாயிட்டுனா மாமே மச்சான், நான் மச்சி சூப்பராக இருக்கு. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக இருப்பாங்க. நான் அவங்கெல்லாம் சென்னைக்காரங்க, நான் கன்னியாகுமரியில் உள்ள ஆளானால என்கிட்ட இந்த மாமே மச்சி சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சார் சட்டையை கலத்துங்க சார். ஏண்டா இப்படி பண்ணுற, குட்டுங்க சார். அப்படி ஏன் சட்டையவோ இல்லை ட்ரெயினில் வர இன்னொருத்தன் புது சட்டையவோ வாட்சோ ஷூவோ அது பிடிச்சி பறிச்சு வாங்கி போட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் என்னை விட்டு விலகினாங்க. என் அம்மாவும் என் அப்பாவும் என் மாமனாரும் மாமியாரும் எங்களை விட்டு விலகினதை பற்றி நான் கவலைப்படலை. உயிருக்குயிராக நேசித்த நண்பர்களும் என்னை விட்டு விலகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் முதல் முறையாக என்னை பார்க்கிற, என் குடும்பத்தை பார்க்கிற, எங்களுக்காக இந்த அம்மா அழுது ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த அம்மா இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், இந்த அம்மா கும்பிடுகிற சாமி இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு சிந்தை எனக்குள்ளாய் கடந்து வந்த மாத்திரத்தில் நான் அப்படியே முட்டி போட்டுட்டேன். சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. நான் செபித்த என்னோட வாழ்க்கையில் முதல் ஜெபம், இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் எங்கள் ஐயப்பன். ஆனால் அவர் எங்களை காப்பாற்றலை. நான் நாளைக்கு தற்கொலை செய்ய போகிறேன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. அதை நான் அறியவில்லை. ஏசப்பா, நீங்க தற்கொலை பண்ணாத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி 1 மணி நேரம் அப்படியே சொல்லி அதை ரிப்பீட் கடந்த நாட்களில் இந்த ரெக்கார்டு உண்டு பார்த்தீங்களா, ஊசி வச்சு போடுவாங்க. அது கிராக் ஆகிட்டுனா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கும். இதுபோல் 1 மணி நேரம் இந்த காரியம், நீங்கள் ஜீவனை கொடுத்தால் உங்களை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆனால் ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. பாடின பாட்டு சத்தத்தை இல்லை, யாரும் இருக்காங்களா போயிட்டாங்களா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்த மாத்திரத்தில் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத, கோடி பணத்தால் கொடுக்க முடியாத, பெருமை பேசுகிற ஜாதியால் கொடுக்க முடியாத, படிப்பால் கொடுக்க முடியாத பூரணமான சமாதானத்தை எனக்கு மட்டுமல்ல, எனக்கும் என் மனைவிக்கும் அறியாத 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். வாழ்க்கையில் எங்கள் அப்பா கிட்ட கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க. சின்ன வயசில் ஜிப்பா போட்டிருப்பேன். இன்னைக்கு பாஸ்ட் ஜிப்பா போட்டிருக்கேன். நான் 4 வயசு 5 வயசில் ஜிப்பா போட்டிருப்பேன். கழுத்தில் செயின் கிடக்கும், கையில் மோதிரம் கிடக்கும். 6 வயது வரைக்கும் கம்மல் போட்டிருந்தேன். இப்பவும் ஓட்டை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் என்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் என்னுடைய தகப்பனார் நிறைவேற்றி கொடுத்த நாட்களில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கலும் மேலான ஒரு சந்தோஷம் அந்த நாட்களில். வந்தவங்களுக்கு ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் கடன் வாங்கி கொடுத்தேன். ஒரு 50 ரூபா அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாங்கலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்பேன். 1.25 வருஷம் சென்னை பட்டணத்தின் வீதி எங்கும் தெருநாயை போல அலைந்து வேலை தேடினேன்னு சொன்னேன். உலக மனிதனாக இருக்கிற நேரத்தில் வேலையை தேடி நான் அலைந்தேன். என்னைக்கு
என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை அர்ப்பணித்து நான் ஜெபம் நடந்த அடுத்த நாள் வேலை தேடி போகிறேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மிஸ்டர் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ட்ரெயின்ல இருந்து பல ஆயிரம் பேர் இறங்கி வருவாங்க. நாம் அதாவது ஒருத்தரை ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னா நேம் போர்டு வச்சுருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ அவங்க பேரை எழுதி வெல்கம் கிருஷ்ணன் வச்சுருப்பாங்க. அங்கே யாரை பார்க்கறது நான் அப்படி நின்றுட்டேன். அந்த கூட்டம் எல்லாம் போன பிற்பாடு பார்த்தா என்னுடைய ஒரு தொழில் ரீதியில் பழக்கப்பட்ட ஒரு நண்பர் அவர் வந்தார். என்ன சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன சார் வேலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஒரு 10 நாள் பொறுத்துக்காங்க சார், நான் ஒரு வேலை உங்களுக்கு வாங்கி தருகிறேன். சரி. உடனே அவர் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அன்றைக்கு இந்த செல்ஃபோன் வசதியில் அவ்வளோவா கிடையாது. வாங்கிக்கிட்டாரு. சரின்னு அப்படி நான் 1-2 இடங்களில் வேலை தேடிக்கிட்டு நான் என் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு நபருடைய ஃபோன் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் அன்னைக்கு வேலை தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கு மாலையில் அந்த சென்னையில் ரயில்வே ஸ்டேஷன் சந்தித்த நபர் இடத்துல பேசுகிறார். சார் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் உலக மனிதனாக இருக்கிற நேரத்தில் நான் தேடி அலைந்த வேலை எனக்கு கிடைக்கல. என்னை தேவனுக்கு அர்ப்பணித்து நான் வேலையை தேடி சென்ற நேரத்தில் நான் தேடி போன வேலை என்னை தேடி வந்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படி ரட்சிக்கப்பட்டு நாங்கள் அப்படி வேலைக்கு போனேன். அந்த வேலைக்கு போயிட்டு இருந்த நாள் உடனே அங்கே அந்த ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்லையா, அப்புறம் அடுத்த நாள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க இல்லையா, அன்றைக்கு ஒரு பூரணமான சமாதானம். நீங்கள் சகோதரி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். என் மனைவி அடுத்த நாள் காலையில் என் மனைவி என்னிடத்துல கேட்கிறா, ஒரு காரியம் பேசட்டுமா? பேசுமா. யாரோ அறியாதவங்க, வேத புத்தகத்தை படித்தோம், அடுத்த நாள் அறியாதவங்க புரியாதவங்க கடந்து வந்து நமக்காக பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் ஜெபம் பண்ணி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்போ அந்த தெய்வமாகி இயேசுவினிடத்தில் நீங்களும் நானும் நம்முடைய 2 பிள்ளைகளும் நம்மை அர்ப்பணித்து நாம் நேரடியாக கேட்கிற நேரத்தில் ரெக்கமெண்டேஷனுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ நாம் நேரடியாக கேட்கிற நேரத்தில் அந்த இயேசப்பா நமக்கு இவ்வளோ பெரிய நன்மையை செய்வார். அதில் என் மனைவிகிட்ட சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ண இத்தனை ஆண்டுகளில் ஒரு ஞானமாக பேசும்படியாட்டு உன்னை ஆண்டவர் ஒரே நாளில் மாற்றிட்டார. இல்லை நான் அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஜெபித்த மாத்திரத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் நான் வேலை தேடி போகிறேன். அப்பவும் கிடைத்த மாத்திரத்தில் உடனே இந்த சம்பவம் நாங்கள் இருந்த கிராமத்துக்குள்ளே உடனே அரசல் புரசலாக பரவிச்சு. பரவன மாத்திரத்தில் நான் அந்த சந்தோஷம் வந்த மாத்திரத்தில் வேலை தேடி போகிற வேலை கிடச்சிட்டு, வேலை கிடைத்த மாத்திரத்தில் என்னுடைய பேக் லஞ்ச் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பிடி சாமி எழுதிய மர்ம நாவல் ஒரு 4 வச்சுருப்பேன். அந்த மர்ம நாவலை தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இப்போ படித்தா கூட கீழே வைக்க மாட்டீங்க. அவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கும். ஆபாசம் கிடையாது, த்ரில்லிங். அடுத்து என்ன நடக்க போகுது அந்த புக்கு 5 புக்கு இருக்கும். அப்புறம் பிரிக்ஸ் கேம்னு ஒன்று, கம்ப்யூட்டர் கேம் ஆரம்ப நாட்களில் ஒன்று உண்டு, இந்த இவ்வளோ பெருசில் இருக்கும். அதில் அந்த பிரிக்ஸ் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரெயினில் சென்ட்ரலில் ஏறி உக்காந்த உடனே சீட்டு போட்டு உக்காந்த உடனே அந்த கேம் எடுத்து விளையாட ஆரம்பித்தா, இப்போ ஆசாரி பள்ளத்தில் இந்த செட்டி குளத்தில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஏரியாவை பார்க்க மாட்டேன். அப்போ என்னுடைய சென்ட்ரலில் ஏறி 1 மணி நேரம் கடந்து என் ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் இருட்டில் பார்க்கும் பொழுது ஐயோ அப்படின்னு இறங்கின அநேக நாட்கள் உண்டு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அப்பாவாக ஏற்றுக்கொண்டேனோ அந்த கேமெல்லாம் தூக்கி போட்டேன், அந்த கதை புக்கெல்லாம் தூக்கி போட்டேன். நண்பர்களிடத்துல போய் மணிக்கணக்காக பேசுவேன். அந்த தேவையில்லாத பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு எங்கள் ஊரில் ஏன்னா வேலை இல்லை, வேலை இப்போ தானே கிடச்சிருக்குது. எங்கள் ஊரில் உள்ள ஒரு வீட்டில் போய், அம்மா கொஞ்சம் பைபிளை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசல் படியில இருந்து படிச்சுட்டு கொடுத்துருவேன். உடனே அவங்க, தம்பி பைபிளை வேணால் கொண்டு போய் படிச்சுட்டு கொண்டு வாயா. நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கேயும் போவேன் கொள்வேன், அதை கொண்டு நேர்த்தியாக தர முடியாது.
2-3 அதிகாரம் படித்து கொடுத்துட்றேன். அடுத்தவங்க வீட்டு வாசல் படியில் இருந்து இந்த வேதாகமத்தை 10-12 நாட்களில் முழுமையாக படித்து முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். உடனே அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு டேனிங். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசே எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற என் ஜனத்தை விடுவித்து கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அதுக்கு மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நான் மந்த புத்தியும் திக்கு நாவும் உள்ளவன், என்னால முடியாது. உடனே அடுத்த வசனம் சொல்லுது, மனிதனுக்கு வாயை உண்டு பண்ணினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஊமையனையும் குருடனையும் முடவனையும் செவிடனையும் உண்டாக்குனதுனா நீ போ, உன் வாயோடு இருந்து பேசுவேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அது ஒரு கேரண்டி பீரியடு தருகிறாங்க, அப்படி தானே? கேரண்டி பீரியடுக்குள்ளே ரிப்பேர் ஆகிட்டுனா வாங்குகிற கடையில் கொண்டு கொடுத்தா அதை சரி பண்ணி தருவாங்க இலவசமாட்டு. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார், கர்த்தர் கொடுத்த ஞானம். அப்போ நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் நமக்கு வருகிற பிரச்சனை, போராட்டம், எல்லாவற்றுக்கும் பரிகாரி இயேசு தான். அப்போ என் மனுஷனை, என் மகனை உண்டு பண்ணதும் கர்த்தர் தானே. அப்போ நம்ம இவ்வளவு நாளும் அந்த தெய்வத்திட்ட கேட்டோம், அது ஒன்றும் செய்யலை. ஜீவன் உள்ள தேவன்கிட்ட கேட்போம். அப்போ அதை கேட்பதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 8 நாள் 10 நாள் தான் ஆச்சுது. எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஆண்டவரை துதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது. அதெல்லாம் கிராமத்தில் போய், ஆமாம் போன வாரம் என் வீட்டில் வந்து இப்படி புதிய ஏற்பாடு கிடச்சிது, என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள இருந்த நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஒரு பையன் ஊமையாக இருக்கிறான், நீங்கள் என் வீட்டில் வந்து கண்ணீரோடு ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தினா நானும் என் மனைவியும் அழுது ஏசப்பாக்கிட்ட ஊமையாக இருக்கிற மகனை பேச வைங்கன்னு கேட்போம். அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க கடந்து வந்தாங்க, அவங்க பாட்டு பாடினாங்க. என்னுடைய இருதயத்தில் இருந்த சிந்தையெல்லாம், மனிதனுக்கு வாயை உண்டு பண்ணினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர்கிட்ட அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நான் என் மனைவி கைகளை கோர்த்து, அப்பா, வேத புத்தகத்தில் மனிதனுக்கு வாயை உண்டு பண்ணினது கர்த்தராகிய நான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய மகனுக்கும் வாயை உண்டு பண்ணது நீங்கள் தான். பேச முடியாத இந்த அனுபவத்தில் இருக்கிற என் மகனுக்கு பேசுகிற பாக்கியத்தை கொடுத்து, நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ள தேவன் என்பதை நான் மட்டும் அறிந்திருக்கிறேன். அதை தவிர்த்து நானும் என் குடும்பத்தாரும் நான் குடியிருக்கிற பகுதியில் உள்ளவர்களும் தேசத்தாரும் அறிந்து கொள்ளும்படியாய் என் மகனுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கண்ணீரோடு ஜெபித்தோம். ஆனால் இன்னைக்குள்ள விசுவாசியை போல அடுத்த நாளே என் மகனுக்கு வாயை திறந்து நாங்கள் பார்க்கல. அந்த சம்பவத்திற்கு பிறகு ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் சேர்த்துருந்தோம், ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அப்புறம் அந்த ஜபத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம், வழக்கமாக கொடுக்கறது போல். அம்மா அப்பான்னு பேச ஆரம்பித்தான், தாத்தா பாட்டின்னு பேச ஆரம்பித்தான், அத்தை மாமான்னு கூப்பிட ஆரம்பித்தான். இன்னைக்கு அவன், நான் ஊழியக்காரன் ஆகி என் குடும்பம், விசுவாச மக்கள், ஊழியம், தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் அப்படி கொஞ்சம் அலைச்சல். அதனால் நான் காலையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஊமையாக இருந்த என் மகன் தொடர்ந்து 3 மணி நேரம் ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை ஊமையாக இருந்த என் மகனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? ஒரு பெரிய அற்புதம், அது சாதாரணமாக சொல்ல முடியாது. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி ஆன உடனே பயங்கர கோபம். ஆனால் அவன் உலக பிரகாரமாக வேலை பார்த்த நாட்களை விட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி முகத்தில் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான். காணாத குறைக்கு அந்த ஊமையாக சப்பானியாக இருந்த பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நாங்கள் சென்னை ரட்சிக்கப்பட்டு, அப்புறம் ஆண்டவருடைய மகா பெரிய இறக்கத்தினால ஆண்டவர், நான் என் கொட்டாரம் ஊருக்கு நான் வர்றதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா நான் அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு போனேன். அதனால் இந்த ஊர் வேண்டாம். என் மனைவிக்கிட்ட வேலை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், ஏன்னா எனக்கு கலெக்ஷன் ஒர்க், வசூல் பண்ணுற வேலை. அவன் சென்னையில் இங்கே விட ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். ஒரு வேளை ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னா நிறைய சுடுகாடு இருக்குது. பக்கத்தில் எந்த சுடுகாடு இருக்கோ அங்கே என்ன எரிச்சிருங்க, எங்கள் ஜாதிப்படி எரிப்பாங்க. அங்கே இங்கே தூக்கிட்டு போகிறதெல்லாம் உண்ட பணம் கிடையாது, அங்கே தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டேன்.
மறுபடி கன்னியாகுமரிக்கு என்னை கொண்டு போயிடக்கூடாது. அப்படி என்னுடைய ஊர் நம்ம ஊருக்கு பேர் எனக்கு அவ்வளோ ஒரு கசப்பு. ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லத எப்படி சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லையா? சொந்த ஊரில் இப்போ எனக்கு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் எச்ஏல எடுத்து போட்டிருக்கேன். அந்த குடிச்சு வச்ச கிளாஸை கழுவி கொடுத்துருக்குறேன். டேய் சட்னி எப்படி வேணுவான், டேய் இட்லி எடுத்துகிட்டு வாணுவான். அப்போ இந்த உலகத்தை என் ஊரில் எல்லாரும் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். நான் நெய் பாஸ்டராக இருக்கிறேன். இவன் நம்ம டீ கடைக்காரன் தானே அப்படின்னு இல்லாமல் ஒரு போதகர் என்கிற ஒரு அந்தஸ்தை என் சொந்த ஊரில் பரலோகத்தின் தேவன் ஏற்படுத்தி நல்ல வசதி படைத்தவர்கள் கூட பாஸ்டரையான்னு சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை என் சொந்த ஊரில் என்னுடைய அப்பா எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சொந்த ஊரில் யாரும் நான் இப்போ இந்த வேஷத்தில் இருக்கிறதுனால என்னை அறியாதவங்க இவர் பெரிய பாஸ்டர் போலன்னு நினைப்பாங்க. ஹோட்டல் எச்சியை தொடச்சி எச்சியில் எடுத்து போட்ட என்ன பார்க்குறவங்களுக்கு இவன் பழைய காப்பி கடைக்காரன் தானே அப்படித்தானே இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் இல்லாதபடி என்னை ஒரு போதகர்னு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு மேலே ஊருக்கு வந்த மாத்திரம் என் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன், என் ஃபேமிலியோடு போகிறேன். உடனே அப்பா என்ன வரவேற்றுக்கிட்டாங்க, வான்னு சொல்லிட்டு என்னை உட்காருன்னு சொன்னாங்க. என்னடே நீ தாலி அர்த்தம் வேதத்தில் போய் சேர்ந்துட்டியாமே அப்படின்னு அப்பா கோபத்தில் கேட்குறாங்க. நான் கோபப்படலை, சிரிச்சுக்கிட்டே அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்கள் 48 வருஷம் அன்னைக்கு ஒரு 46 வருஷம் இருக்கும் சபரிமலைக்கு போயிருக்கிறீங்க, என்ன நன்மையை பெற்றிருக்கிறீங்க? ஒரு நன்மையை சொல்லுங்கப்பா. சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வருஷங்கள் தான் ஆகுது. நான் நன்மையை சொல்ல ஆரம்பித்தா பல மணி நேரம் ஆகும். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால், என் மனைவி பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் இயேசு. இந்த உலகத்தில் நான் கும்பிடுகிற அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். மற்ற தெய்வங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதில் நம்ம இந்த அனுபவத்தில் இருந்தோமே, என்ன நடந்தது? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு கோடி ரூபா இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளவு சந்தோஷம் என்கிட்ட அது ஒன்றை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று பதார்த்தம்லாம் எடுத்து வச்சுருக்கு. என் பிள்ளைகளை சாப்பிட சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் சாப்பிடல. உடனே எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து உன் பிள்ளைகளை சாப்பிட சொல்லு. உடனே நான் என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், சாப்பிடுங்கன்னு சொன்னேன். உடனே என் பிள்ளைங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஏன்னு கேட்டேன். அவர் சாமியார் வச்சதை நான் சாப்பிட மாட்டேன். ஏய் நம்ம தாத்தா நம்ம பாட்டி சாப்பிடுங்க. இல்லை டேடி நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவர் சாமியாராக இருக்கிறாரு, சாமியார் கொடுத்த ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம். உடனே எங்கள் அப்பா என்னை பார்த்து, சண்டாளா உன் பிள்ளைகள் இருதயத்தில் விஷத்தை கொடுத்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்கிற. அப்பாட்ட சொன்ன, அப்பா நான் ஒன்றுமே சொல்லி கூட்டிகிட்டு வரலப்பா, அது என் தேவன் கொடுத்த ஒரு ஞானம். அப்புறம் கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு பலகாரத்தை சாப்பிட வச்சுட்டேன். அப்படியாக இருந்து அப்புறம் அப்பாவா அப்புறம் நான் கொட்டாரம் ஊரில் ஊழியர் செய்துக்கிட்டு இருந்தேன். அப்பாவை கூப்பிட்டா அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் சாமி உனக்கு, என் சாமி எனக்கு. நான் உன்னுடைய வழிபாட்டில் நான் தலையிட மாட்டேன், என்னுடைய வழிபாட்டில் நீ தலையிடக்கூடாது. என்னுடைய உன் விருப்பம் நீ சொல்லிட்ட, என் விருப்பத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்று எடுத்ததுக்கு சபரிமலையில் நான் சாகணும், என் அப்பனுக்கு பாதபடியில் என்னை எரிக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பெரிய ஒரு சந்தோஷம். அதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. சரி, வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, எனவே நாம் ஜெபிப்போன்னு சொன்னோம். சொல்லிக்கிட்டு ஜெபித்தோம். அப்போ குடும்ப ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள். குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகள் ரெண்டும் கண்ணை மூடிட்டு, ஏசப்பா நீங்கள் எங்களை உங்கள் பிள்ளையாக மாற்றிருக்கிறீங்க, எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாதபடி பரலோகத்துக்கு எங்கள் கூட உங்களை பார்க்க வருகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அழுவாங்க. அந்த பிள்ளைகள் அழுத மாத்திரத்தில் நான் என் மனைவி அழுவும்.
இந்த பிள்ளைகள் இருதயம் எப்படி இருக்குதேன்னு சொல்லி அழுது அழுது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு உங்கள் அப்பாட்ட போய் பேசு அப்படின்னு. அதற்கு இடையில எங்கள் அப்பாவுக்கு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. 2 கண்ணும். இதனால ஆமாம், அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணால் 60 நாள் குளிக்கக்கூடாது, முகம் கழுவக்கூடாது, வெளியே போகணும்னா துணி போட்டிருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணும். உண்மை தானே? எங்கள் அப்பாட்ட டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 6ஆவது நாள் சபரிமலைக்கு போனாங்க. போயிட்டு வந்த 7ஆவது நாள் கண் தெரியாமல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் அம்மா, உங்கள் அப்பா கண் தெரியாமல் ஆயிட்டுருன்னு. உடனே எங்கள் அப்பாட்ட போனேன்னா கண் தெரியாமல் ஆயிட்டு. அப்போ நான் அழுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் அழலை. நான் பாஸ்டர், அதை விடுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் குருசாமி திருநீர் குங்குமம் பூசினீங்கன்னா அந்த டஸ்ட் உங்கள் கண்ணில் விழும், வெளியே போனீங்கன்னா தூசு விழும். அந்த 60 நாட்கள் ரொம்ப கவனமாட்டு கண்களை பாதுகாத்து கொள்ளணும். நீங்கள் குளிச்சிங்க, கொண்டீங்க, போனீங்க, டாக்டர் சொன்ன காரியம் நிறைவேறி இருக்கு, அதுக்கு எதுக்கு வருத்தப்படுறது? நெருப்புன்னா சுடும், நான் நெருப்பை எடுப்பேன்னு சுட்டுரும். அதுபோல் நடந்திருக்குது. அதனால் சொல்லி பின்ன வேறு என்ன பண்ணேன்னு நம்ம நாகர்கோவில் பெஜான் சிங் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் பார்த்துட்டு, உங்கள் தகப்பனாருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, கண் பார்வை வராது. ஏன்னா எல்லாம் டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகிப்போச்சு. அதனால் உடனே எங்கள் அப்பா அந்த டேபிளில் இருந்த திங்ஸ் எல்லாம் தட்டி போட்டு, கண்ணு தெரியாது, கண் பார்வை வராதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அப்படி உட்காந்துருந்தவங்க அந்த டாக்டர் டேபிளில் இருந்த எல்லா பொருளையும் தட்டி போட்டு என்ன விஷவசி போட்டு கொல்லுங்கன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டாக்டர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா ஒரு கண் தெரியாத மனுஷன் என்ன பண்ணுவான்? கண் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கண் தெரியாமல் ஆயிட்டுன்னா உடனே அவர் கிட்ட வந்து முதுவை தட்டி கொடுத்து, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, பார்ப்போம் அப்படி சொல்லி என்னை தனியாக கூப்பிட்டு, என்ன பண்ணாலும் பார்வை வராது தம்பி, அதனால் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவுடைய தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாத்ரூம் போடணுன்னா உதவிக்கு ஆள் வேணும், ஒரு டவல் எடுக்கணுன்னா வேணும், ஒரு சாப்பாடு வச்சா வேணும், ஒரு சுடுதண்ணியை கொண்டு வச்சா வேணும். அப்போ எங்கள் அம்மா வந்து இருக்கிறத விட செத்து போயிடலான்னு எங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம செத்து போயிட்டா அவன் ஊழியக்காரன் தான், அவன் இதை பார்ப்பானா ஊழியத்தை பார்ப்பானா. எங்கள் அம்மா படிக்கலை, ஆனால் நல்லா ஜெபிப்பாங்க. அப்படி இருந்த வேளையில் நான் போய் கூப்பிடுறேன். கூப்பிட்ட மாத்திரத்தில் எங்கள் அப்பா எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் ஆராதனைக்கு வந்துட்டாங்க. ஆராதனைக்கு வந்த மாத்திரத்தில் அன்னைக்கு நான் பேசின கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் அப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு பயம் உண்டாயிற்று. அழுதுகிட்டு இருக்கிறாரு, அடுத்த வாரம் வரமாட்டாரோ அப்படின்னு சொல்லி உண்மையில் நான் பயந்துட்டேன். அழுகிறாரு என்ன அப்படின்னு குழப்பாய் ஆராதனை முடிஞ்சது. அன்னைக்கு அவங்க 5 கிராமத்தில் இருக்கிறாங்க, 5 கிலோமீட்டர். நான் அன்னைக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு என் வீட்டு முன்ன பஸ் வரும், அங்கே வீட்டு முன்ன பஸ்ஸு இறங்குவாங்க, அங்கே போய் இறங்கிட்டாங்க. உன்னை அடுத்த வாரம் வருது, திக்குன்றாங்க, ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. உடனே அடுத்த நாள் வராரு. வந்த உடனே அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பாட்ட நான் சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், இது சாட்சியின் வேலை அப்படின்னு சொன்ன மாற்றது எங்கள் அப்பா எழுந்துட்டாங்க. நான் அப்படியே முட்டி போட்டேன். ஏன்னா சபை ஆராதனை, அங்கே அவர் வழிபட்ட தெய்வம் நல்லது அப்படி இப்படின்னு தேவையில்லாத காரியத்தை பேசிட்டாருன்னா அசிங்கமாயிடுமே. நான் அழ ஆரம்பித்தேன். எசப்பா, என்னுடைய தகப்பனருடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடி நீங்கள் தான் உதவி செய்ய அழுதுகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த இவ்வளவு நாளையில் போன வாரம் என் மகனுடைய சாமியை கும்பிட நான் இங்கே வந்தேன். அதை தெரியாது இல்லையா, என் மகனுடைய சாமி இயேசுவை கும்பிட வந்தேன். ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஆமாம், எவ்வளவோ பல ஆயிரம், லட்சம்லாம் சொல்ல முடியாது, அன்னைக்கு பல ஆயிரம் சம்பாதிச்சேன். நான் சிரித்து சந்தோஷமாக இருந்தது கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு போன வேளையிலேருந்து என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் கவனமாக கேளுங்க, இனிமேல் கண் பார்வை வந்தாலும் கண் பார்வை வராவிட்டாலும் இந்த உலகத்தில் இயேசு தான் உண்மையான தெய்வம்.
அப்படின்னு சாட்சி சொல்லி முடித்தாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆராதனை முடிந்த வேளையில் விசுவாச மக்கள் எல்லோரும் அப்பாவை பார்த்து, ஐயா சீக்கிரத்தில் உங்களுக்கு கண் பார்வை வந்துடும். ஏன்னா நன்மையை பெற்று நீங்கள் சாட்சி சொல்லலை. நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறோம். இனிமேல் எனக்கு கண் பார்வை வந்தாலும் வராவிட்டாலும் இந்த உலகத்தில் இயேசுதான் மெய்யான தெய்வம். ஆனபடினால உங்கள் கண் பார்வை சீக்கிரம் வந்துடும் சொல்லி 3.5 மாதத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு 2.5 ஆண்டுகள் கண் தெரியாமல் இருந்த நிலைமையில் நான் ஆராதித்த என் இயேசு என் தகப்பனாருக்கு கண் பார்வையை கொடுத்தார். முழுமையாக அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. வாலிப வயதுலேருந்தே வெத்தலை போடுவாங்க. அப்புறம் அப்பா நல்ல சத்தியத்துக்குள்ளே வந்தாங்க. ஞானஸ்நானம் கேட்டாங்க. வெத்தலை போடுறீங்க, அதை நிறுத்துங்க கொடுக்குறேன்னு. அதை என்னால் நிறுத்த முடியாது. மனிதனால் கூடாது, என் தேவனால் கூடும். ஜோம் பண்ணுங்கப்பா, ஆண்டவர் அந்த சிந்தையை மாற்றுவார். 2-3 வாரம் ஜோம் பண்ணி எங்கள் அப்பா வெத்தலை போடுறதை நிறுத்திட்டாங்க. இரண்டவன் சொன்னாங்க, ஒரு விசுவாசியை போல், ஒரு குழந்தையை போல், மக்களே நான் வெத்தலை போடுறது 1 வாரமாக வெத்தலை போடலையா, எனக்கு ஞானஸ்நானம் குடியா, நான் பரலோகத்துக்கு வரணும்ல அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய தலைமை போதனத்தில் சொல்லி என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு கண் பார்வை தெரிந்த மாத்திரத்தில் அம்மா நகையெல்லாம் கலட்டினாங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், ஏன் ஆண்டவர் உங்கள் தாலியும் உங்கள் கம்மலையும் உங்கள் மெட்டியையும் கேட்கல, உடைந்து போன இருதயத்தை தான் கேட்குறாரு. எல்லாம் நீங்கள் போட்டுக்காங்கம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு கண் பார்வை கொடுத்த இயேசுவுக்கு காணிக்கையாட்டு என் உயிரை தான் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் அப்பா என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, நான் சகிச்சுக்கிட்டேன், அந்த பலன் எனக்கு தந்தாங்க. அதனால் நகையை விட இயேசுவின் அன்பு எனக்கு பெருசு அப்படின்னு அம்மா சொல்லி அம்மா நகையை கலட்டி 2 பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து நான் வசிக்கிற கொட்டாரம் பகுதியில் ஒரு சாட்சியாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். அப்போ நான் ஐபிசி ஐக்கியத்தில் இணைந்து கொட்டாரம் பகுதியில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியாக ஒரு அற்புதம் இல்லையா? அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டது சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா 3 பஸ்ஸு 3 வேன் நிறைய ஆட்கள் கொண்டு போவாங்க, சுபவரை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைல்ல. அப்போ அவங்களாம் அப்பாவை பார்க்க வந்த நேரத்தில் அப்பா சொன்ன காரியம், தம்பிங்களா ஒரு காலத்தில் தெரியாமல் நான் அந்த வணக்கத்தில் இருந்துட்டேன், ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம், நாம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற தெய்வம், நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். அதனால் என்ன ஆசீர்வதித்த இயேசு உங்களே ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவரை நம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் குருசாமி இல்லை எங்கள் அப்பா. ஆனால் அவங்க கோவப்படாமல் நம்ம குருசாமி இப்படி ஆயிட்டாரேன்னு சொல்லி வருத்தத்தோடு போனாங்க. ஆனால் அப்பா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை. அப்புறம் ஒரு சபை ஒன்றை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் வைத்திருக்கிறாரு. 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிற்று. 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க, அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் ஒரு சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய மாமனார், அவனுடைய அம்மாவுடைய தம்பி முழுமையாக ரட்சிக்கப்பட்டு அரசு வேலை பார்த்து ரிட்டையர்டாகி கர்த்தருக்கு மகிமையாட்டு ஒரு சபையில் இருக்கிறாங்க. சென்னையில் 1-2 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. வடக்குங்குளம் பகுதியில் ஒரு மாமா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே மரித்திருக்கிறாங்க. இப்படியாக இருக்குது. கர்த்தர் அநேக இடங்களில் கொண்டு போய் என்னுடைய செய்தியை என்னுடைய அதாவது தேவ செய்தி அவசியம், அதை விட கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சொல்லி செய்தி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தேவன் பல இடங்களுக்கு என்னை கொண்டு போய் அபரிமிதமாக என்னை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்போ ஊழிய அழைப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அழகா கேட்டீங்க. அதாவது நாங்கள் அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஊழியங்களுக்கு ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தோம். அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண அப்புறம் நான் வேலை பார்ப்பேன், கொஞ்சம் பிரச்சனையாகும், மறுபடியும் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், வேற ஒரு வேலை கிடைக்கும், அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வேலை பார்த்த பிறகு குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் மாறியதா? அப்புறம் முக்கியமான ஒரு அந்த கடன் கொடுத்து கொலை பண்ணிடுவாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு அந்த கடனை கொடுத்து முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இன்னைக்கு அந்த காரியத்தை தேவன் உதவி செய்தார். அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு வேலை பார்த்துக்கிட்டேன். கடன் இல்லாமல் ஊழியம் செய்யணும். ஏன்னா நான் ஊழியம் செஞ்சிடுவேன், பாஸ்டர் அந்த ரூபா தரக்கூடாதுன்னு கேட்டால் தேவநாம தூஷிக்கப்படும். அப்போது நான் அப்படி நினச்சிருந்தேன். ஆனால்
அறிந்த மாத்திரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆனபடினால ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம், நான் கண்ணி ஏன் வேலையெல்லாம் என்னை விட்டு போய்கிட்டு இருக்கணும், நான் என்னுடைய வேலையை செய்கிறதற்கு சென்னையிலேருந்து ஒன்று அங்கே கொண்டு வந்தேன், நீ உலகத்து வேலையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற, அதனால தான் இந்த பிரச்சனை, நீ பார்க்குற வேலையை விட்டுக்கிட்டு என்னுடைய வேலையை செய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என் மனைவி கிட்ட மட்டும் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டேன். ஆமாம், ஒரு காரியம் என்ன சொல்லுங்கள், ஆண்டவர் வந்து ஊழியத்தை செய்ய சொல்கிறாரு, அப்போ வேலை போயிடும், வேலை போயிட்டுனா சம்பளம் போயிடும், 10,000 சம்பளம் போயிடும், என்ன சொல்கிற, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இவ்வளவு நாளும் உங்கள் அப்பா உதவி பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, எங்கள் அப்பா உதவி செஞ்சாரா, ஏசப்பா தான் நமக்கு உதவி பண்ணாங்க, அன்றும் இன்றும் உதவி செய்த ஏசப்பா இனி வருகிற நாட்களிலும் உதவி செய்வார், தேவ சித்தத்தை நிறைவேற்றும் அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஒரு சபையை ஜெபித்து தேவனுடைய கிருபையினால் ஒரு சபையை கட்டினோம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்தார். என்னுடைய ஆராதனைக்கு வந்தவங்க பிறப்பால் யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாருமே புறஜாதிகள் தான், இந்து மார்க்கத்தில் உள்ளவங்க. அவங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்தோம். தேவன் எங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தது போல அவர்களுக்கு செய்தபடியினால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தாங்க. அப்படி ஒரு மேன்மையான ஊழியத்தை கொட்டாரம் பகுதியில் வேற என்னென்ன ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்போ வேற கிராமம் யாராவது ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பத்தில் ட்ராக்ஸ் கொடுத்து விட்டு நான் என் மனைவி பிள்ளைகள்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிராமங்களில் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு ஊழியம் வளர்ச்சி அடைய அதற்கு எனக்கு நேரம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போவேன், இதுதான் முக்கியமான ஊழியம். வெளியே தேவன் எடுத்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய சபையிலையும் ஊழியத்தையும் ஆண்டவர் கிருபையாட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான காரியத்தை விட்டுட்டேன். இதில் கிருஷ்ணன் என்ற கிதியோன் ஆபிரகாம் மத கலவரத்தை உருவாக்குறான்னு சொல்லி 2004 பெட்டிஷன் போட்டாங்க. கன்னியாகுமரி நம்ம எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்டு கொட்டாரத்தில் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க. ஒரு பிளைன் பேப்பர்லேயும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. எப்படி கஷ்டமாக இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க. நாங்கள் ஜெபித்தோம். அந்த 5 ஆண்டுகள் எனக்கு சபை கிடையாது. ஏன்னா சபை கொடுத்தவங்க கேஸ் ஆனவுடனே என்கிட்ட அந்த சபையை அந்த இடத்த வாங்கிட்டாங்க. வேற எங்கேயும் வீடு பாருங்க. அடுத்து வீடு தேடி போகும்போது பிரச்சனை ஆகிடுச்சு, வீடு யாரும் தரல. அப்போ 5 ஆண்டுகள் எனக்கு இருக்கிறதற்கு வீடும் ஆராதிக்க சபையும் கிடையாது. ஆனால் எந்த ஸ்தாபன தலைவர்களையோ உதவி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளையோ கொடுக்கிற விசுவாசிகளையோ பார்க்காதபடி 5 ஆண்டுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஆவிக்குரிய சபைகளிலும் சிஎஸ்ஐ சபைகளிலும் என்னை எடுத்து கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்தி பூரணமாக என்னுடைய தேவைகளை சந்தித்தார். மறக்க முடியாத ஒரு காரியம். இப்பவும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய வாஞ்சையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களெல்லாம் ஜீவனை தந்த கர்த்தருக்கு உண்மையோடு உத்தமத்தோடு இந்த ஊழியத்தை செஞ்சிடணும். இன்னைக்கு பேப்பரை காலையில் ஜெபம் பண்ணிட்டு பார்த்த மாத்திரத்தில் 4 பேர் எடுத்து போயிட்டாங்க. உடனே அழுதை, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கும்படியாய் இந்த நிலைமைக்கு என்னை தப்புவித்து என்னை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் கூட அழுது ஜெபம் பண்ணிருக்கிறேன். அப்படி இருக்கிற நாட்களில் ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைவேற்றணும். ஏதோ ஒண்ணு இல்லை, நம்முடைய மன விருப்பத்தின்படியாக அல்ல, தேவனுடைய மன விருப்பத்தின்படியாக இந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய சாட்சியை நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவம் மூலமா நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு எனக்கு கடன் பாரம் அப்படித்தானே. கடன் பாரத்துல நான் தற்கொலை பண்ண இருந்தேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த உலகத்துல வியாதியினால தற்கொலை பண்ணிடலான் இருக்காங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலைன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியலைன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. குடியிருப்பதற்கு ஒரு நல்ல வீடு இல்லையே. அப்படி நாட்டில் தேசத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் ஜனங்க இந்த உலகத்தில் ஏன் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலக மனிதர்கள் எடுக்கிற முடிவு அதுதான். மரணம் தீர்வு அல்ல. ஆனபடினால நான் இதை பார்க்கிற
எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஜனத்திற்கும் சொல்லுகிற காரியம், என் தேவன் இயேசு கிறிஸ்துவினால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உண்மையாக நீங்கள் உங்களை அவருக்கென்று அர்ப்பணித்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிற அந்த நிலைமைகளை மாற்றி எனக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அரவணைப்பையும் தேவைகளையும் உங்களுக்கும் தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக நாம் ஜீவித்தால் நமக்கு எதிரிட்டு வருகிற எல்லா சத்துருக்களையும் கீழ்ப்படுத்தி தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில், தேசத்தில், ஊழியத்தில், குடும்பத்தில் நம்மை பூரணமாக ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தரை நம்புங்க, ஒப்பு கொடுங்க, உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் அடியேனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லும்படியாய் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியை நீர் பயன்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் முதலாவதாய் அருமையான தொலைக்காட்சி ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி ஸ்தாபனத்தையும் அதை நடத்துகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியுங்க. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாய் அநேகருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை செய்யும்படியாய் உதவி செய்தீர்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கடந்த நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கஷ்டப்பட்டது போல, வேதனைப்பட்டது போல, துன்பப்பட்டது போல, துயரப்பட்டது போல இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் அநேக ஜனங்கள் ஏன் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அப்பா தன்னை உலகத்தை விட்டு மாய்த்து கொள்வதற்கு, மரணத்தை கொள்வதற்கு அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் இரக்கம் செய்து அடியனை ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றினது போல இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இலவசமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளவும், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த ஜனங்களை என் ஆண்டவர் ரட்சித்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை மாற்றி அவர்களையும் ஆசீர்வதிங்க. மறுபடியும் ஒரு விஷயம் கூட, அடியனையும் அருமையான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி ஸ்தாபனத்தையும் அதில் பணி செய்கிற தம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, தடைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நிச்சயமாக எங்களுடைய சாட்சியாருக்கு பிரயோஜனமாகவே இருக்கும். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தீங்க. எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னுடைய ஆசை, இந்த சாட்சியை பார்க்குறவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அது பெரிய பாக்கியம். ரொம்ப நன்றி. நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. இதே போன்ற அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையிலும் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நன்றி.